ஆன்மீக அருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மே மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மே மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலவரம் என்ன, கிரக பயிற்சி என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். முதல்ல பாருங்கள், மேஷத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. மிதுனத்தில் குரு ஜென்ம குருவாக இருக்கார் மிதுன ராசி அன்பர்களுக்கு. சிம்மத்தில் கேது இருக்கார். கும்பத்தில் ராகு இருக்கார். மீனத்தில் சனி ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். கிரக பெயர்ச்சி மே மாதம் 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய் மீனத்துலேருந்து மேஷத்துக்கு பயிற்சியாக்கி போகிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக்கி போகிறார். அதே மாதிரி மே மாதம் 14ஆம் தேதி புதன் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மே மாதம் 15ஆம் தேதி சூரியன் மேஷம் டு ரிஷபம் பயிற்சியாக்கி போகிறார். ஆக இந்த மே மாத பலன்களை நாங்கள் முற்பகுதி பிற்பகுதி அப்படின்ற மாதிரி பலன்கள் சொல்லுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த மாதம் முழுசும் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? விருச்சிகம் நிறைய பேர் சொல்கிறது உண்டு, நாங்கள்லாம் பாருங்கள் பிறந்ததுலேருந்தே நல்லா இல்லை, 10 வருஷமாக நல்லா இல்லை, 5 வருஷமாக நல்லா இல்லை, அதுக்கும் மேலே நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் நீங்களாம் விடுறீங்களா, எங்களை நல்லா இருக்கவே விட மாட்டேன்றீங்க. ஏன் அப்படின்னா நிறைய ஜோதிடர்கள் பாருங்கள், விருச்சிகம் காலபுருஷனுக்கே 8ஆம் பாவம், சபிக்கப்பட்ட ஒரு ராசினா விருச்சிகம். நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, ஏமாறாத விருச்சிகமே கிடையாது அப்படின்ற மாதிரி விருச்சிகத்தை பற்றி சொல்லுவாங்க. அதனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச ஹோப்பும் கொஞ்ச நெஞ்ச தைரியமும் போயிடுதேம்மா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. ஆனால் என்ன கேட்டால் அதெல்லாம் ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாம்மா, அதெல்லாமே உங்களுக்கு நல்லதுமா. நீங்கள் எந்த அளவுக்கு ஏமாறுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் சாதிப்பீங்க. எந்த அளவுக்கு துரோகத்தை சந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப் லாங் துரோகம்னா என்னன்னு தெரியும். தூரம் ஒருத்தர் நம்மளை கெடுக்க வரா அப்படின்னும் போது நம்ம விலகிடுவோம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் புத்திசாலியாக மாறிடுவீங்க. பொதுவாக உங்களை பார்த்திங்கன்னா புதைக்க முடியாதுமா, விதைக்க தான் முடியும். விதைச்சாலும் நீங்கள் சாதாரண மரமாக வருவீங்களா, ஆலமரமாக தழைச்சி வருவீங்க. அப்போ இந்த துரோகம் ஏமாற்றம் இதெல்லாம் விருச்சிகத்துக்கு நல்லது. இப்படி பல துரோகங்களை சந்திக்கும் போது ஒரு துரோகத்தில் அதாவது நடுமண்டையில் நெச்சு நடித்த மாதிரி தோணும். அந்த க்ஷணம் லைஃப்பில் நான் முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஒரு ஃபயர் வரும். அந்த ஃபயரில் தான் நீங்கள் முன்னேறுவீங்களே. அப்போ யோசிச்சு பாருங்கள், இது நல்லதா? ரொம்ப நல்லது. சரி, அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்கள் உங்களுக்கு 4ல் ராகு, சுகஸ்தானத்தில் ராகு. கண்டிப்பாக உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ராகுவே கேரண்டிமா. நிறைய பேர் ஃபாரினில் போயிட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய பிராப்தம், ஃபாரின்லேயே பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் பிஆர் வாங்குறதுக்கான பிராப்தம், ஃபாரினில் போய் சூப்பராக படிக்கிறதுக்கான பிராப்தம். ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா நல்ல லக்ஸரியஸான வீடு, ஒரு கார் வாங்குறீங்கன்னா லக்ஸரியஸான கார், எப்படி கம்ஃபர்ட் லக்ஸரி இது எல்லாமே கிடைக்கும். சுகஸ்தானத்தில் ராகு இருக்கா அப்படின் போது 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும். அப்போ 5ல் சனி பஞ்சம சனியாக இருக்கார். சனி என்ன பண்ண போகிறாரு, உங்களோட பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவானே இருக்கார். ஆக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு என்ன பஞ்சம்? இது வரைக்கும் நான் நல்லா படிச்சிருக்கேம்மா, எனக்கு நல்ல வேலை கிடைக்கலம்மா, அதுதான் என்னோட பஞ்சமா. சூப்பரான வேலை கிடைக்கும். நல்லா படிச்சிருக்கேம்மா, எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் போகணுன்னு பிளான் பண்ணுறம்மா, அதுதான் என்னோட பஞ்சமா. ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எனக்கு வயசு 30ஆகுதுமா, நல்ல வரன் அமையல, அதுதான் என்னோட பஞ்சமா. சூப்பரான வரன் அமையும். ஆக என்னென்னலாம் உங்களோட பஞ்சங்களோ அத்தனை பஞ்சங்களையும் போக்கக்கூடிய பொசிஷனில் சனியே இருக்கான். ஆக பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா யாரால தடுக்க முடியும்? யாராலையும் தடுக்க முடியாது. இது ரொம்ப நல்லது, டோன்ட் வரி. அதுக்கடுத்து 5ல் செவ்வாய் இருக்கான். குழந்தைங்க கிட்ட பெருசாக ஆர்கியூமெண்ட் அப்படின்றது வேண்டாம். வைத்தியத்தினால இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லைங்க. இப்போ வைத்தியத்தினால குழந்தை பிராப்தம் நிறைய பேருக்கு கிடைக்குங்க. ஓகேங்களா, அது ஒரு ப்ளஸ். மருத்துவ செலவுனால குழந்தை பிராப்தம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி குழந்தைங்களோட பிஹேவியர் ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை பகையாகவே தான் அவங்க பாவிப்பாங்க. குழந்தைங்க இப்போலாம் ஒரு 13 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே அப்பா அம்மா தான். யார் அவங்களுக்கு எதிரி அப்படின்னா அப்பா அம்மா தான். அதுவும் அப்பா கூட கண்டுக்காம விட்டுருவார். இந்த அம்மா இருக்காங்க பாரு, சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏன் இது பண்ணுறேன், ஏன் இது பண்ணுறேன், எதிர் வீட்டுக்கார பையனை பாரு, பக்கத்து வீட்டுக்காரன பையனை பார், அந்த 3ஆவது தெருவில் இருக்க 4ஆவது வீட்டில் இருக்க பையனை பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொல்லி நம்மளை நிறைய வெறியேற்றுவாங்க. அப்போ அம்மா தான் எதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பண்ண முடியும், நம்ம தானே பிள்ளைங்களை பெற்றோம், நான் அதுங்களுக்காக தானே வாழறோம், அதனால தான் நம்ம எதிரி. அப்போ நம்ம என்ன தாம்மா பண்ணிட்டோம்? அமைதியாக இருந்துருங்கம்மா.
அமைதியாக விட்டுருங்க. அவங்கவுங்களோட வாழ்க்கையை அவங்கவுங்க வாழட்டும். கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்க, உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அவங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ அப்படி வாழணுன்றதுக்கான பிராப்தம் இருக்கா. நம்ம ஏன் நம்மளோட ஆசைகளை கொண்டு போய் அதுங்க மேலே திணிப்பானு, அதுக்கும் மேலே திணிச்சா அதுங்க கேட்டுக்கவா போகுது. அதனால் அதுங்க வாழ்க்கையை அதுங்க வாழட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அளவுக்கு மீறி போகுது அப்படின்னா மட்டும் கடிவாளத்தை பிடிச்சி இழுங்க. மீறி எப்போ பாரு ஒரு கயிறுலேயே பிள்ளைங்களை கட்டிட்டு ஐயோ இங்கே போகாத இங்கே நிற்காதன்னு அதுங்களை கைட் பண்ணுறது வேண்டாம்மா. 6ல் சூரியன், 6ஆம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சூரியனும் புதனும், புத்த ஆதித்ய யோகம் அப்படின்றதுக்கு. ஆக என்னோட புத்திசாலித்தனத்தினால கடனை அடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். கடன் இல்லாமல், அதாவது கடன் அடைக்கணும்னு பிளான் பண்ணுறேன். ஆக கடனை அடைக்கிறேன். கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு காலம் இந்த காலகட்டம். அதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான கடனை அடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சூப்பர் இல்லைங்களா? 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன். கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், ரிஷப வீட்டில் சுக்கிரன் நிறைய விருச்சிகத்துக்கு லவ் வரும். நல்ல திருமண வாழ்க்கை அப்படின்றது கூடி வரும். ஆல்ரெடி லவ் இருக்குமா, அந்த லவ் பார்த்திங்கன்னா காதல் திருமணமாக மாறக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மனைவி வழி திடீர் தனப்பிராப்தி. இப்போ தான் பொண்ணு நல்லா அமைஞ்சிருக்குன்னா நல்ல வசதியான பொண்ணு, அழகான பொண்ணு அமையும். கணவன் மனைவிக்குள்ள அன்பு அப்படின்றது மலரும், காதல் அப்படின்றது மலரும். இதெல்லாம் நல்லதா, ரொம்ப நல்லது. தொழில் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணுறேங்க, எங்களுக்கு ஒரு பார்ட்னரை தேடிட்டுருக்கோம், ஒரு இன்வெஸ்டரை தேடிட்டுருக்கோம், ஒரு பொண்ணு இன்வெஸ்டராக வரும், அதனால் ஆதாயம். ஸோ இதுவும் ப்ளஸ்ஸு. 8ல் குரு அஷ்டமத்து குருவாக இருக்கார். அஷ்டமத்து குரு எவ்வளோ வரைக்கும் இருக்க போகிறாரு? இந்த ஒரு மாதம்தான் அஷ்டமத்து குரு. ஒரு மாதம் மட்டும் செயற்கையில் கவனம் வேணும், ஆரோக்கியத்தில் கவனம் வேணும், வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செய்யாத தப்புக்கு ஒரு அவப்பேறு, அசிங்கம், அவமானத்தை சந்திக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. பெருசாக யோசிக்க வேண்டாம். சரிங்களா? 10ல் கேத்து, தொழில் ஸ்தானத்தில் கேத்து. வெளிநாடு போய் வேலை செய்யணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டீங்க. இந்த காலகட்டம் நிறைய பேர் வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. வேலை என்னமோ செய்ய போயிட்டோம், ஆனால் அங்கே போனோடனே நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது. எந்த இடம் கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் இருக்குது? அங்கே போனால் எல்லாம் ரோபோ மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்காங்களே, யாரும் யார் கூடயும் ரொம்ப அந்யோன்யமாக பழக மாட்டேன்றாங்களே. நம்ம வேலை செய்ய தானே போகணும், மாட்டை மேய்ச்சமாக கோலை போட்டமாக வந்துடணும், பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரி, அதுக்கும் மேலே பிற்பகுதியில் செவ்வாய் 6ல். பெரிய லெவலில் யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் வாக்குவாதம் அப்படின்றது வேணாம். பயங்கர தைரியம் சண்டைக்கு நம்மளே போவோம். வாக்குவாதம் அவங்க பேசுகிறாங்க, சும்மா ஜஸ்ட்டு சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேராக போய் மற்றவங்களை அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஓவர் தைரியம், ஓவர் கான்ஃபிடென்ஸ், ஓவர் கோவம், ஆத்திரம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம ரொம்ப சிம்பிளாக சண்டை போடுறாங்க, நேராக போய் சொக்காயை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு அடி அடிக்கணும்னா அவன் 4 அடி நம்மளை அடிப்பான். என்னத்துக்கு அந்த வேலை? அமைதியாக இருந்துறது நல்லது. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சண்டை பிரச்சனை எதுலேயும் போய்க்காதீங்க. சூரியன் 7, சூரியனும் புதனும் 2 பேரும் சேர்ந்து 7ல் இருக்காங்க. அப்போ அந்த புத்த ஆதித்ய யோகம் அப்படின்றது கலத்திரஸ்தானத்தில். நம்ம திருமணம் பார்த்துட்ருக்கோம், வரன் வருது பார்த்திங்களா? அந்த வரன் நல்ல படித்த பிள்ளையா, நல்ல புத்திசாலியான பிள்ளையாக வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி பாருங்கள், மனைவியினோட புத்திசாலித்தனம் அப்படின்றது மேலோங்கும். நீங்கள் விருச்சிக ராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா, விருச்சிக ராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவரோட புத்திசாலித்தனம், ஆளுமை அப்படின்றது, பேச்சு திறமை அப்படின்றது மேலோங்கும். அதனால் குடும்பத்துக்கு ஆதாயம், அதனால் உங்களுக்கு சந்தோஷம், திருப்தி எல்லாமே வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஓகேங்களா? சுக்கிரன் 8ல், அஷ்டமத்து சுக்கிரனாக போயிடுவான் பிற்பகுதியில். அப்போ பிற்பகுதியில் அஷ்டமத்து சுக்கிரனாக போகிறான் அப்படின்போது பெண்கள் கிட்ட கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். பெண்களுக்கு அப்படின்ற உரிய மரியாதை நம்ம கொடுக்கணுங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவும், பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. சரிம்மா, வழிபாடு அப்படின்னு என்னம்மா செய்யலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 5ல் செவ்வாய், முருகப்பெருமான வழிபாடு அப்படின்றது பண்ணுங்கம்மா. முருக வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு ஒரு நெய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் ராசியாதிபனே அவன்தான். செவ்வாய் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் சரி, கெட்டு போயிருந்தாலும் சரி, நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யார் அப்படின்னா முருகன் தான். முருகனை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விருச்சிகத்துக்கு நிறைய நல்லது நடக்குமா. ஆக இந்த மே மாதம் நாங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். அந்த சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து முருகனை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் இனிமையான மாதம் அமையும். வாழ்த்துக்கள்.